மாடர்ன் தியேட்டருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சேலம் மாடர்ன் தியேட்டர் விவகாரம் பாத்தீங்கன்னா இதா இருக்கு. முதலமைச்சர் வந்து செல்ஃபி எடுத்த பின்னாடி தான் செலவு வைக்குன்னு சொல்லி போயிட்டு இருக்கு. அதை பத்தி கருத்துங்க. அரசு வந்து அதை வந்து நிர்வகிக்கணும், ஒரு அருங்காட்சியகமா இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல கேட்டாங்க. அவங்க வணிக ரீதியா அவங்க வச்சிருக்கிறதுனால அவங்க கொடுக்கல அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டு பண்ணிருக்காங்க. அதுல கலைஞர் சிலையை வைக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க நாங்க அதை பத்தி கேட்கவே இல்லை மாறி தேசிய நெடுஞ்சாலையில வருது. அதாவது மாடர்ன் தியேட்டர்ஸ் என்பது சேலத்திற்கு ஒரு பெருமை. சேலம் மாம்பழம் எப்படியோ அது போன்ற சேலத்தில் உள்ள மாடர்ன் தியேட்டர்ஸ். அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ்ல தான் கிட்டத்தட்ட 6 முதலமைச்சர்கள் அதில் பணியாற்றினார்கள். என்.டி. ராமராவ்ல இருந்து, அண்ணா அவர்கள் இருந்து, கலைஞர் அவர்கள் இருந்து, எம்ஜிஆர் அவர்கள் இருந்து, ஜானகி அம்மா இருந்து, ஜெயலலிதா இல்லையா, 5 முதலமைச்சர் ஒன்று குறைச்சிட்டேன். அதுல பணியாற்றினார்கள். அது வந்து ஒரு பெருமை மிக்க ஒரு சின்னம். அதுல வந்து இப்ப மிச்சம் இருக்கிறது வந்து அந்த அது மட்டும் தான் இருக்கு. அதை பாதுகாக்கணும், அது அவசியமானது. அதை பாதுகாக்கணும். இதுல வந்து எந்த அரசியலும் அதுல திணிக்க கூடாது. இது ஒரு சின்னம், ஒரு பெருமை மிக்க ஒரு சின்னமா இருக்குது. அதுல அதுக்குள்ள வேற அந்த அரசியலோ இதுல இங்க வருது ஹைவேஸ்ல அப்படி இருக்கு அப்படி இருக்கு, எதுல வந்தாலும் எங்க வந்தாலும் அது பாதுகாக்கணும். அது வந்து வரும் காலத்துல ஒரு மக்கள் வந்து பாக்குறது, அது ஒரு அடையாளமா இருக்கிறது. இந்த அடையாளங்கள் நம்ம பாதுகாக்கணும். அதுல அரசியல் இருக்கக்கூடாது, எந்த யாருக்கும் அச்சுறுத்தல்லாம் இருக்கக்கூடாது. இல்ல நெடுஞ்சாலையில வருது திடீர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே போன்று நெடுஞ்சாலையில வந்ததுன்னா 6 மாதத்துக்கு முன்பு எதுக்கு எப்படி நீங்க பட்டா கொடுத்தீங்க, நிறைய விளக்கங்கள் உள்ள போனா அது உள்ள நான் விரும்ப கணக்கெடுப்பு நடத்த தயங்கி கொண்டிருக்கிறது. அப்ப நீங்க சமூக நீதி பத்தி பேசாதீங்க. தந்தை பெரியார் நாங்கள் அவர்களுடைய வாரிசுகள்லாம் சொல்லுகின்ற திமுக அப்ப அதை பத்தி பேசக்கூடாது. அடுத்தது இப்போ நான் தந்தை பெரியார் சொன்னோடுதான் சேலத்தில் உள்ள தந்தை பல முறை பல அறிக்கைகள் மருத்துவர் ஐயாவும் நாங்களும் வெளியிட்டிருக்கின்றோம். பல முறைகேடுகள் இந்த பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து நடந்து வருகிறது. அதற்கு 2 முறை ஐஏஎஸ் தலைமையிலே ஒரு குழு அமைத்தார்கள். குழு அமைத்து அந்த பரிந்துரைகள் இன்னும் வெளிவரவில்லை. சமீப காலத்தில் ஒரு இணை பேராசிரியர் சுப்பிரமணியம் என்பவர் தந்தை பெரியார் அவர்களை பற்றி ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். அதற்கு அவருக்கு ஒரு நோட்டீஸ் ஏன் எப்படி வெளியிட முடியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அச்சுறுத்துகின்ற வகையில துணைவேந்தர் அவர்கள் மற்றவர்களெல்லாம் சேர்ந்து இதை அவரிடம் கேட்டிருக்கின்றார்கள். அதாவது தந்தை பெரியார் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியாரை பற்றி ஒரு புத்தகம் வெளியிட்டதற்கு அது தவறு என்று தந்தை பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரும் மற்ற அதிகாரிகளும் பேசுவது இதைவிட ஒரு மோசடி எங்கும் நடக்காது. இத்தனைக்கும் அவர் தந்தை பெரியார் அங்க இருக்கின்ற அதை சேர்ன்னு சொல்லுவாங்க, அதுல தலைவரா இருக்கிறார். இப்படி இது ஒரு மோசமான ஒரு சூழல் இந்த பல்கலைக்கழகத்தில் நிலவை கொண்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட பிரிவை சார்ந்தவர்கள் தான் அந்த பல்கலைக்கழகத்தில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்றெல்லாம் செய்தி வெளிவருகிறது. அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனால் பல முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த 200 பாயிண்ட் ரோஸ்டர் வந்து அது பின்பற்றுவது கிடையாது, சமூக நீதி பின்பற்றுவது கிடையாது. ஏதோ தமிழ்நாட்டில் இல்ல வேற மாநிலத்தில் இருக்கிறது இந்த பல்கலைக்கழகம், அது போன்ற ஒரு தோற்றம் எங்களுக்கு எல்லாம் வருது. இங்க இருக்கிற மக்கள் பிரதிநிதிகளுக்கு மரியாதை கிடையாதுங்க. என்ன நிலையில இருக்குது, என்ன நடத்திட்டு இருக்கு இல்ல. இதை முறைகேடுகள் எல்லாம் உடனடியாக அரசும் சரி ஆளுநர் அவர்களும், இதுக்கெல்லாம் ஆளுநர் பேரை வச்சுக்கிட்டு இவங்க மோசடி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. 2 பேருமே தமிழக அரசும் சரி ஆளுநர் அவர்களும் இந்த முறைகேடுகளை விசாரிச்சு கடுமையான தண்டனைகள் இருக்குல்ல கட்டி அந்த பாலாறு கட்டி அதுல தண்ணி கொண்டு வந்து இந்த குளத்தூர் மட்டும் இல்ல அம்மாபாளையம் வரைக்கும் அந்த தண்ணி கொண்டு போலாம். இப்ப இருக்கிற சூழல்ல அவசியமானது இது போன்ற நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும், அவசியமானது. அதன் பிறகு இப்போ தமிழக அரசு வந்து சென்னை உட்பட 4 மாவட்டங்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணம் கொடுப்பதாக அறிவித்தார்கள். இதை இன்று தொடங்கியிருக்கிறார் நினைக்கிறேன். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கியிருக்கிறார்.
இதை சம்பந்தமாக நேற்று என்னுடைய அறிக்கை வெளிவந்திருக்கிறது. அதில் அடுத்த கிட்டத்தட்ட ஒரு வார காலம், குறைந்தது ஒரு வார காலம் மன உளைச்சல் இருக்கின்றார் சென்னையில் வாழ்கிற மக்கள் எல்லாம். இந்த 6000 ரூபாய் என்னை பொறுத்த வரைக்கும் போதுமானது கிடையாது. ஆனாலும் அதுவே டாஸ்மாக் கடையில அடுத்த 2-3 நாளைக்கு அதுக்குள்ள கடைக்கு போயிடும். அதனால இதை அரசு கவனத்தில் வைக்க வேண்டும். இங்க சேலத்துல வந்து ஒரு ரிங் ரோடு இதுதான் முதல்ல பண்ணிருக்கணும். உள்ள 2 மேம்பாலங்கள்லாம் பண்ணது நான் இன்னைக்கும் சொல்றேன். சேலத்துக்கு நகரத்துக்குள்ள 2 மேம்பாலங்கள்லாம் இது தோல்வியில தான் முடியும். இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் வண்டிகள் போயிட்டு இருக்கலாம், ஆனா இது சரியான முறையில் திட்டமிடல. இது வந்து இன்னும் ஒரு 5-7 ஆண்டுகள்ல இதுல போக்குவரத்து நெரிசல், இதனால போக்குவரத்து நெரிசல் சேலம் மாவட்டத்துக்கு வரும், சேலம் நகரத்துக்கு வரும். இதனாலதான் வரும் தவிர, ஏன்னா நான் உலகம் முழுவதும் பல நகரத்துக்கு நான் பார்த்திருக்கிறேன், முன்னேறிய நாடுகளோட நகரங்கள். எந்த நகரத்திற்குள்ள ஒரே ஒரு மேம்பாலம் கூட கிடையாது. எந்த நகரம் எடுத்துக்கங்க, மேற்கத்திய நாடுகளில் உள்ள நகரங்கள் ஒரு நகரத்துக்குள்ள மேம்பாலங்களும் கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க போக்குவரத்து திட்டமிடுறது. ஆனா இங்க மேம்பாலம் கட்டு, அங்க கட்டு, இந்த பேரு எப்பாரு என் காலத்துல நான் இவ்வளவு மேம்பாலம் கட்டிட்டேன். அதெல்லாம் திட்டமிடல, தெரியல அவங்களுக்கு. அதான் சிறப்பா சொல்றாங்க. சேலம்னா பாலம் அதுதான் பிரச்சனை. இப்போ கட்டுறது பெருசு கிடையாது. இப்ப நான் சொல்றது இந்த ரிங் ரோட கட்டுங்க. சேலம் நகரத்துக்கு 2 ரிங் ரோடு வேணும், ஒண்ணு மட்டும் போதாது. இன்னர் ரிங் ரோடு, அவுட்டர் ரிங் ரோடு, அது கட்டுங்க. இணைப்பு சாலைகள் உருவாக்குங்க. மேம்பாலங்கள் கட்டுவது வந்து போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு கிடையாது. இது போக்குவரத்து நிபுணர்கள் உலகம் முழுவதும் சொல்லுகின்ற சொல்லு. அது ஒண்ணு. ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து இந்த மசோதாக்களை கையெழுத்திருக்காரு. அதுல உச்சநீதிமன்றம் அவர் கையெழுத்திருக்கணும் வலியுறுத்தியும் கூட அந்த மசோதாக்களை இப்ப வந்து ஜனாதிபதி அனுப்பிச்சு இப்ப முதல்வரோடு பேச்சுவார்த்தை நடத்துவது எந்த வகையில சாத்தியமாகணும்? உச்சநீதிமன்றம் அவரை கேள்வி கேட்டிருக்கிறாங்க, ஏன் அனுப்பிச்சிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. பதில் வரட்டும், பாத்துக்கலாம். இன்னொன்னு, இப்ப இந்த தொப்பூர் கணவாய், தொப்பூர் கணவாயில நேற்று பாத்தீங்கன்னா நகாய் வந்து 775 கோடி ரூபாய் அதற்கு ஒதுக்கீடு செய்து அதுக்கு டெண்டர் வெளியிட்டிருக்கிறாங்க. அது ஜனவரி மாதம் அந்த டெண்டர் அந்த காலம் முடிந்து அதன் பிறகு வேலையை தொடங்குவோம். அதாவது ஒரு எலிவேட்டட் ஹைவேஸ் மாதிரி கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மொத்தம் அது 6.5 கிலோமீட்டர். ஆனா விபத்து பகுதி பாத்தீங்கன்னா 400 மீட்டர் தான். இது சம்பந்தமா கடந்த 9 ஆண்டு காலமாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களை பல முறை சந்தித்து, பல கடிதங்கள் கொடுத்து, பல அழுத்தங்கள் கொடுத்து, நாடாளுமன்றத்தில் பல கேள்விகள் கேட்டு, இப்ப மட்டும் 9 ஆண்டுகள் மட்டுமல்ல, அதற்கு முன்பும் பல போராட்டங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தி, ஏன்னா அந்த ஒரு பகுதி 400 மீட்டர் பகுதியில 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான உயிர்கள் இழந்திருக்கிறோம். விபத்துகள் சொல்ல ஆயிரக்கணக்கான உயிர்களை இழந்திருக்கிறோம். இது இந்தியாவில் இது போன்ற எந்த பகுதியும் கிடையாது. 400 மீட்டர்ல 1/2 கிலோமீட்டர் கூட கிடையாது. தொடர்ச்சியாக அது இல்லாம இந்த ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் அருள், சதா, வெங்கடேசன் 3 பேரும் டெல்லிக்கு அங்க அனுப்பி வைத்து அமைச்சர் போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களை சந்தித்து, அந்த சந்திப்பு நான் தான் ஏற்பாடு செஞ்சு, அதுக்கப்புறம் அவர் உங்க கையில லெட்டர் ஒன்று கொடுத்து போட்டு அவங்க விளக்கி சொல்லி உடனடியாக அவர்கள் வந்து அதிகாரிகளை உடனடியாக வர வைத்து என்ன பிரச்சனை உடனடியாக கேட்டு, அதுக்கப்புறம் நான் உறுதியாக நடவடிக்கை எடுக்கின்றேன், நீங்க போயிட்டு மருத்துவர் அன்புமணியிடம் சொல்லுங்க, நான் கேட்டதா சொல்லுங்க, நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஜூன் மாதம் உறுதி கொடுத்திருக்கிறார். இவ்வளவு அழுத்தம் கொடுத்து போராட்டங்கள் நடத்தி பல குழுக்கள் வந்து அவங்கள்ட்ட கலந்தாய்வுகள் நடத்தி நேற்று வந்து நகாய் அந்த தொப்பூர் கணவாயை வந்து சரி செய்வதற்கான 775 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ததில் இது பாட்டாளி மக்கள் கட்சி கிடைத்த வெற்றியாக நான் கருதுகின்றேன்.
ஆனாலும் இதை விரைவில் முடிக்க வேண்டும் என்று அடுத்த கட்ட அழுத்தங்கள் தொடர்ந்து நாங்கள் பாட்டாளி மக்கள் கொடுப்போம். இப்ப ஆங்கில புத்தாண்டு வந்துட்டு இருக்குங்க, ஆங்கில புத்தாண்டு வந்துட்டு இருக்கு. ஆனா பல்வேறு கடந்த காலம் இல்லாம இந்த காலங்களில் பாத்தீங்கன்னா நட்சத்திர விருதுகளா இருக்கட்டும், தனியார் ரெசார்ட்ல வந்து மது விருதுகள் வந்து அதிகாரமும் அறிவிக்கிறாங்க. ஒரு நைட்டுக்கு வந்து இவ்வளவு பே பண்ணா போதும், கப்பிள்ஸா வரலாம், அதை எப்படி எடுக்க போறோம், அதை எடுத்து பாமக குரல் கொடுக்குமா? அதாவது கூட்டிட்டு போ. அதாவது ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டம் வந்து நம்முடைய கலாச்சாரமே கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு மது விற்பனை ஆகிறதோ அவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா வந்து கஞ்சா விற்று தமிழ்நாட்டுல கஞ்சா விற்பனை வந்து கடந்த 3-4 ஆண்டுகளில் உச்சத்துக்கு சென்றிருக்கிறது. எங்க பார்த்தாலும் கஞ்சா இருக்கு. இது மிக மோசமான விளைவுகள் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இப்ப இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் அந்த பல வாட்ஸ்அப்ல மீடியா சோசியல் மீடியா எல்லாம் பார்த்தா 2 இளைஞர்கள் வந்து தண்டவாளத்துல படுத்துட்டு இருக்காங்க, கஞ்சா அடிச்சுக்கிட்டு உருண்டுட்டு இருக்கிறாங்க, ஆசிரியர்களை அடிக்கிறாங்க, தள்ளி விடுறாங்க, திட்டுறாங்க. இதெல்லாம் ரொம்ப மோசமான விளைவுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால இதை கட்டுப்படுத்தணும்னு முதலமைச்சர்கிட்ட பல முறை நான் கோரிக்கை வச்சிருக்கிறேன். ஆனாலும் வேகம் இல்லை. அது ஒரு அதாவது அப்பப்போ ஏதோ ஒன்று கஞ்சா டிரைவ் 1.0, 2.0, 3.0, 5.0 வரைக்கும் வந்துருக்கு. ஆனாலும் ஒரு டிரைவ் அப்போ 2000 பேர் கைது பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க 5 நாள்ல வெளியில வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அதே இடத்துல வித்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இது விற்கிறவங்க அவங்க ஒன்றும் கிடையாது. அவங்க யார் சப்ளை பண்ற, எங்கிருந்து வருது கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இப்ப இருக்கிற இளைஞர்கள் மோசமான ஒரு விளைவுகளை சந்திக்கக்கூடும். பல முறை எச்சரிக்கை விடுத்தோம். ஏன்னா அதுல என்னன்னா போதை ஒழிப்பு பிரிவுக்கு 20,000 காவலர்கள் நியமனம் பண்ணணும். ஆனா காவலர்களே இல்லை. அந்த போதை ஒழிப்பு பிரிவு தலைவர்கள் எல்லாம் நல்லா செயல்படுறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து உடந்தையா வந்து இந்த போர்ஸ் இல்லை, போலீஸ் போர்ஸ். நான் கேட்கறது தற்காலிகமா அவங்களுக்கு வந்து நியமனம் பண்ணணும்னு பாக்குறாங்க. ஏன்னா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஒரு ஓய்வு பெற்ற ராணுவத்தில் இருக்கிறாங்க, பாராமிலிட்டரியில இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து வேலை கொடுத்து ஒரு 5 வருஷம் கான்ட்ராக்ட் எடுத்து இதெல்லாம் நிச்சயமா அதை கொடுக்கணும்னு நான் கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு வாக்குறுதி, பல வாக்குறுதி கொடுத்தாங்க. அது பல வாக்குறுதிகள் நிறைவேற்றல. அதுல ஒரு வாக்குறுதி என்னன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்து தனியார் நிறுவனங்களில் 75 விழுக்காடு தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு, தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பை ஒதுக்கீடு சட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். வருஷம் அடிச்சு போனோம். இன்னும் எந்த ஒதுக்கீடும் கொண்டு வரல, எந்த சட்டமும் கொண்டு வரல. எல்லாம் வெளியில இருந்து வந்து வேலைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அது நான் தப்புன்னு நான் சொல்லல. நான் ஆனா முன்னுரிமை அங்க படிச்ச சுத்தி இருக்கிற இளைஞர்களுக்கு எவ்வளவு, அதாவது லட்சங்கள், கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை. ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு செஞ்சிருக்கிறவங்க மட்டும் 72 லட்சம் பேர். அது இல்லாம பதிவு மீண்டும் அதை வந்து ரினியூ பண்ணாதவங்க அது ஒரு 30-40 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அதனால 1 கோடிக்கு மேல இருக்கிற தமிழ்நாடு இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்கிறாங்க. இதை உருவாக்கணும். அது இல்லாம இந்த டிஎன்பிஎஸ்சி அது மூடிடலாமே, எதுக்கு வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல. அதுதான் சொல்றேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? தலைவர் நியமனம் பண்ணாதது வந்து அதனால என்ன உங்களுக்கு பிரச்சனை? அது ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும்தான் நியமனம் பண்ணணுமா? தெரியாவது ஆளுநருக்கு உங்களுக்கு பிரச்சனைன்னா அதுலயே மக்கள் பாதிக்கணும். சமீபத்தில் நான் என்னுடைய அறிக்கை விட்டுருந்தேன். நான் டிஎன்பிஎஸ்சில குரூப் 2 எக்ஸாம் இந்த ஆண்டு பிப்ரவரி மாசம் நடந்து 10 மாதங்கள் ஆகியும் அந்த ரிசல்ட் கூட வெளியிட்டது. அப்புறம் நான் ஸ்டேட்மெண்ட் விட்ட உடனே அப்புறம் அமைச்சர் வந்து இல்ல இன்னைக்கு மாலையில என்னைக்கு வெளியிடுவோம்னு அறிவிச்சாங்க. அப்புறம் அடுத்த நாள் நேற்று வந்து அது வந்து ஜனவரி மாதம் 12ஆம் தேதி வெளியிடும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ இதெல்லாம் போய் அதுக்குள்ள என்ன பண்ணுவாங்க? எங்க போவாங்க? நீங்க வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. இப்ப எனக்கு ஒரு செய்தி, நாங்க சொன்ன செய்தி வந்து டிஎன்பிஎஸ்சியால ஏதாவது இதுவரைக்கும் டிஎன்பிஎஸ்சி வரலாறுல இந்த ஆண்டுதான் மிக குறைவான அரசு நியமனங்கள் நடந்திருக்கிறது. எங்க கணக்குப்படி 4700 பேர் தான் நியமனம் பண்ணிருக்கிறாங்க. அரசு ஒரு கணக்கு வெளியிட்டு 12,000 பேர் நியமனம் பண்ணிருக்கணும். தவறான கணக்கா நான் பாக்குறேன். நான் புள்ளி விவரம் கொடுக்கணும். ஏன்னா அந்த தலைவர் இல்ல, செயலாளர்கள் இல்ல, அப்புறம் உறுப்பினர்கள் கிடையாது. எவ்வளவு முக்கியமானது
அதே திமுக வாக்குறுதி என்ன கொடுத்திருக்கிறாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஓராண்டிற்கு 1,20,000 அரசு நியமனங்களை நாங்கள் நியமனம் செய்வோம். ஏன்னா 3 லட்சம் அரசு இடங்கள் காலியாக இருக்கிறது. 3 லட்சம் காலியாக இருக்கிறது. அது இல்லாம 1.5 லட்சம் நாங்க புதுசா உருவாக்குவோம் அப்படின்னு உறுதி கொடுத்திருக்காங்க, வாக்குறுதி கொடுத்தாங்க திமுக. அது கொடுத்து ஒண்ணுமே கிடையாது. குறைஞ்சது 1 லட்சம் பேர் நியமனம் பண்ணணும். ஆனா நியமனம் எவ்வளவு? 5,000 கூட கிடையாது. அதனால இதை சரி செய்ய வேண்டும், உடனடியாக நிரப்புங்கள். ஏன்னா இவ்வளவு இளைஞர்கள் வந்து பாவ நிலையில இருக்காங்க, பாவமா இருக்கு. படிச்சு வேலை எல்லாம் இங்க வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கு எத்தனையோ இருக்கு, ஆனா அதை உருவாக்குவதற்கு அவங்களுக்கு ஒரு சூழல் இல்லை. கேள்வி இப்போ மாடர்ன் தியேட்டருக்கு முன்னாடி அடுத்து பரந்த விமான நிலையம் வெள்ள பாதிப்பு வந்து எந்த அரசியல் முறையை அணுகலன்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்றாங்க. இது எப்படி அணுகணும் நீங்க? அதாவது இது வந்து எவ்வளவு நவீன திட்டங்கள் எல்லாம் இருக்கு, அதாவது தொழில்நுட்பங்கள் இருக்கு. ஒரு உதாரணம், ஜப்பான்ல வந்து சேட்டலைட் மேப்பிங், இன்ஃப்ராரெட் சேட்டலைட் மேப்பிங்ல எந்த தெருவுல எவ்வளவு மழை பெஞ்சதுன்னா எவ்வளவு அடி தண்ணி நிற்கும், அதற்கு எத்தனை ஆழம் எத்தனை அகலத்தில் வந்து மழைநீர் வடிகால் கட்டணும், ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் கட்டணும்னு திட்டமிட்டு அதுல நடைமுறைப்படுத்திட்டாங்க. அதை ஏன் இங்க கொண்டு வர முடியாது? இன்னொன்னு, இந்த சேட்டலைட் மேப்பிங் வந்து சென்னை நகரத்துக்கு செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அதன்படி திட்டமிடாம ரேண்டமா ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயினேஜ் இந்த கான்ட்ராக்டர் கொடுப்பா, நீ கட்சிக்காரனா, நீ இந்த எடுத்துக்கோ, இந்த வேலை எடுத்துக்கோ, நீ இப்படி பண்ணிக்கோ, அதான் திட்டமிடாம பண்றது. இது பல உதாரணங்கள் சென்னையில நான் சொல்லலாம். ஏன்னா அதுல இவ்வளவு மழை பெஞ்சுன்னா இவ்வளவு சின்னதா 2 அடிக்கு ஒரு ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் பத்தாது. அதெல்லாம் அது இணைப்பு இல்லை, அங்க இணைக்கணும். இது இன்னொன்னு, சென்னைக்கு நான் பல முறை சொல்லி 3 பெரிய வடிகால் இருக்கு. அடையாறு ஆறு, கொசஸ்தலை ஆறு, கூவம் ஆறு. இல்லாம பக்கிங்ஹாம் கால்வாய் மிகப்பெரிய, அது வந்து செயற்கையா உருவாக்கியது பக்கிங்ஹாம் கால்வாய். மீதி எல்லாம் இயற்கையா வந்து 3. 5வது வடிகால் வந்து பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட். அதாவது இவங்க திராவிட ஆட்சி வருவதற்கு முன்பு பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 12,500 ஏக்கர் இருந்தது. என்னைக்கு திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆள ஆரம்பிச்சாங்களோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது வந்து 1,500 2,000 ஏக்கர் தான் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 300-400 ஏக்கர் வந்து குப்பையை கொட்டி வச்சிருக்காங்க. அப்போ சென்னையில எவ்வளவு மழை பெஞ்சாலும் அது மிகப்பெரிய வடிகால். அந்த பள்ளிக்கரணையில போயிட்டு சதுப்பு நிலத்துக்கு போய், சதுப்பு நிலம் ஒக்கிய மதகுன்னு இருக்கு துறைப்பக்கத்துல, அங்க இருந்து வந்து நேரா முட்டுக்காடுக்கு கொஞ்சம் தண்ணி போகுது. மீதி தண்ணி பக்கிங்ஹாம் கால்வாய்க்கு அப்படியே போயிட்டு அங்கங்க போய் மகாபலிபுரம் வரைக்கும் அப்படியே போகுது. பக்கிங்ஹாம் கால்வாய் அங்க போய் போகுது. இத காப்பாற்ற முடியல பக்கிங்ஹாம் கால்வாயில. பக்கிங்ஹாம் கால்வாய் மூலம் அதுக்கு மேலதான் எம்ஆர்டிஎஸ் ரயில்வே கட்டிட்டு இருக்காங்க. அதுலதான் 2 பக்கமும் வந்து ஏதோ ஒரு இது அடக்கி, எவ்வளவு பெரிய அகலமான ஒரு கால்வாயா இருந்தது, வெள்ளக்காரன் கட்டினது. இப்ப எல்லாம் அடக்கி வச்சு அதை வந்து அது சுத்தமா தண்ணி வெளியேறாம குப்பை எங்க பார்த்தாலும் குப்பையை கொட்டி வச்சிருக்காங்க, சேறு குப்பையா இருக்கு. இதெல்லாம் முதல்ல சுத்தப்படுத்தணும் ஒன்று. 2வது வந்து டைவர்ஷனரி கெனால்ஸ் கட்டணும், பல டைவர்ஷனரி கெனால்ஸ். இப்ப பல உதாரணங்கள் உலகத்துல பல உதாரணங்கள்லாம் இருக்கு. எவ்வளவு மழை வந்தாலும் டைவர்ஷனரி கெனால்ஸ் மூலமாக தண்ணி வந்து உள்ள போகாம இருக்கணும். அது வந்து அதாவது வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, அதுல முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுலதான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இது பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள், ஜப்பான் டோக்கியோ நகரத்துல அண்டர் வாட்டர் ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் இருக்கு. உலகத்துல அது போன்ற எந்த நகரத்தும் இல்ல. அது போலனா கட்ட சொல்லணும். நான் அது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமா அங்க பண்ணுங்க. எவ்வளவு மழை பெஞ்சாலும் டோக்கியோ நகரத்துல தண்ணி மேல தெரியாது, கீழே மட்டும் தான் தண்ணி போயிடும். அந்த தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க, அது பிற்காலத்தில் யூஸ் பண்றதுக்கு. அதனால அப்படிலாம் அவ்வளவு இன்ஜினியரிங் மார்வல்ஸ் உலக அளவு நடந்துட்டு இருக்குது. வினிபெக்னு ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இது டைவர்ஷனரி கெனால்ல 90,000 கியூசெக்ஸ் ஒரு செகண்ட்ல போற கெப்பாசிட்டி இருக்குது. அது இல்லாம சென்னைக்கு 10 புதிய ஏரிகளை உருவாக்கும். நான் சென்னையில இல்ல, சென்னையில இருந்து 100 கிலோமீட்டர் பக்கத்துல பரப்பளவுல, அந்த பக்கத்துல மேபி மதுரை, அந்த பக்கம் திண்டிவனம், காஞ்சிபுரம் தாண்டி இந்த பக்கம் ஸ்ரீபெரும்புத்தூர், மீஞ்சூர், அந்த ராணிப்பேட்டை, அந்த பக்கத்துல உருவாக்குங்க. இந்த வெள்ளம் தண்ணிய டைவர்ட் பண்ணி கெனால் மூலமா அங்க கொண்டு போங்க. இது நிச்சயமா சாத்தியம் தான். இதெல்லாம் ஒரு பகுதியில. அடுத்தது கடந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்டிஸ்கிரிமினேட் வந்து இந்த அபார்ட்மெண்ட்ஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுக்குமாடி குடியிருப்புகள் வந்து
லஞ்சம் வாங்கி எங்க வேணாலும் கட்டிட்டாங்க. ஏரிகளை அங்க ஏரி வடிகால் பகுதியில் நீர்பிடிப்பு பகுதியில் அதையெல்லாம் அங்கங்க கட்டிக்கிட்டு இப்ப அதுல ரொம்ப அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அதுதான் முக்கியமான பிரச்சனை நம்ம ஆக்கிரமிப்புல இருக்கு. அடுத்தது முக்கியமா இந்த திராவிட ஆட்சி என்னைக்கு வந்தாங்களோ கிட்டத்தட்ட சென்னையை சார்ந்த குறைஞ்சது ஒரு 300 ஏரி குளங்களை வந்து மூடிட்டாங்க. இல்ல காணல. ஏன்னா அது மேலதான் பல அடுக்குமாடி குடியிருப்புகள் மட்டுமல்ல குடியிருப்புகள் கட்டியிருக்கிறாங்க, அரசு கட்டிடங்கள் அதில் கட்டியிருக்கிறாங்க. அப்போ அங்க தண்ணி எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து போறதுக்கு வழி இல்லாம அதனாலதான் இந்த மாதிரி வெள்ளம் வந்துட்டு இருக்கு. இதே போன்று 2015 வெள்ளம் வந்த பிறகு நான் ஒரு ஆவணத்தை தயார் பண்ணேன். நாங்க பசுமை தாய் சார்பில் நாம் விரும்பும் சென்னைன்னு அதுல கிளீனா எல்லாமே கொடுத்து வச்சிருக்கிறேன். என்ன அடுத்த வெள்ளம் 10 வருஷத்துல வரும்னு நான் சொன்னேன். ஆனா 8 வருஷத்துல வந்துருச்சு. இதோட பெரிய வெள்ளம் வரும்னு சொன்னேன். 8 வருஷத்துல வந்திருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன் அடுத்த வெள்ளம் சென்னையில 5-6 ஆண்டுகள்ல இதை விட பெரிய வெள்ளம் வரப்போகுது. அதுக்குள்ள அரசு இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கணும். மிட்டிகேஷன் சொல்றது அல்ல. மிட்டிகேஷன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும். ரெண்டாவது மக்களும் வந்து அடாப்டேஷன் சொல்றது, மக்களும் அடாப்ட் ஆயிருக்கணும். இனி இது போன்ற வெள்ளங்கள் அடிக்கடி வரும். வெள்ளத்தை மழையை ஏதாவது சூறாவளியோ புயலோ தடுக்க முடியாது. ஆனா அது ஏற்படுகின்ற டேமேஜை தடுக்கலாம். அது போன்ற அது பிளானிங்ல பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், என்ன செய்யணும்னு அது கரெக்டா பிளான் பண்ணி பண்ணணும். அது திருப்புகழ் கமிட்டி அது ரிப்போர்ட்லாம் நல்ல ரிப்போர்ட் தான். ஆக்சுவலா அதெல்லாம் அவர் கொண்டு வந்து அதெல்லாம் கொஞ்சம் நடைமுறைப்படுத்துங்க, அமல்படுத்துங்க. அதனால இதுல வந்து நிறைய அவ்வளவு நிறைய வேலைகள் செய்யணும். திட்டமிட்டு செய்யணும். இதுல ஏன்னா சென்னை வாட்டர் பேசின் சொன்னாலே இது 5000 ஸ்கொயர் கிலோமீட்டர் உள்ள எங்க மழை பெஞ்சாலும் சென்னை நோக்கி தான் வரும். இப்படிதான் அமைஞ்சிருக்கு. திருவள்ளூர்ல மழை பெஞ்சா சென்னை நோக்கி தான் தண்ணி வரும். காஞ்சிபுரம் மழை பெஞ்சா சென்னை நோக்கி தான் அந்த தண்ணி வரும். அப்படி இருக்கிற சூழல்ல அங்கங்க டைவர்ஷனரி இதெல்லாம் தண்ணி எல்லாமே வராம பாத்துக்கணும். அதெல்லாம் நிறைய டெக்னிக்கலா நிறைய பிளான் பண்ணணும். ஆனா டெக்னிக்கல் எவ்வளோ புத்தகம் இருக்கு, ரிப்போர்ட்ஸ் இருக்கு. ஆனா அது இவங்க அதை பத்தி தெரியல, அதை அமல்படுத்துவதற்கு அவங்களுக்கும் தெரியல. அவங்களுக்கு என்னன்னா அடுத்த எலெக்ஷன் எப்படி ஜெயிக்கலாம், அது குறுகிய திட்டம் தான் பாக்குறாங்க. அடுத்த எலெக்ஷன் ஜெயிச்சிடணும், அதுக்கு ஏதாவது கொண்டு வரணும். அதாவது அடுத்த சென்னை அடுத்த 50 ஆண்டுகள் எப்படி இருக்கணும்னு அவங்களுக்கு கவலை கிடையாது. குறுகிய இன்னைக்கு என்ன பிரச்சனையா, ரைட் 6000 ரூபாய் கொடுத்தியா, டோக்கன் கொடுத்தியா, எனக்கு போட்டு போடு. அதுலயே பல குழப்பங்கள்லாம் இருக்கு. ஒரு அமைச்சர் சொல்றாரு அது 5100 கோடி ஒதுக்கீடு நடந்திருக்கு. அப்புறம் வந்து நாங்க செலவு பண்ணது 1900 கோடி தான். அப்புறம் முதலமைச்சர் 4000 கோடின்னு சொல்றாரு. அதெல்லாமே பல இதெல்லாம் இருக்கு. முந்தைய ஆட்சி காலத்துல 6000 கோடி செலவு பண்ணாங்க. அது என்ன இதெல்லாம் நான் கேட்கறது, கடந்த 10 ஆண்டு காலம் சென்னையில இதற்காக மழை நீர் வடிகால் இந்த வெள்ள தடுப்பு நடவடிக்கைகளுக்காக செலவு பண்ண 10,000 கோடிக்கு வெள்ள அறிக்கை தயார் பண்ணுங்க. 2 ஆட்சியிலையும் நீங்க இவ்வளவு பண்ணீங்கன்னு சொல்றீங்கல்ல, அதை வெளியிடுங்க. என்னென்ன வேலைகள் செஞ்சிருக்கீங்க, என்ன செஞ்சிருக்கீங்க, எங்கெங்க கட்டி இருக்கீங்கன்னு வெளியிடுங்க. மக்கள் தெரிஞ்சுக்கணும். மக்களுடைய பணம் தானே அது. அதுதான் நான் சொல்றது. ரெண்டு பேருமே பண்ணுங்க. அதனால இது வந்து நிச்சயமாக இது ஆய்வு நடத்தணும். ஆய்வு நடத்தி உயர்நிலை குழு ஆய்வு, அந்த பல ஆய்வுகள்லாம் பண்ணணும். அது அவசியமா செய்யணும். அதுல செஞ்சு அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னு சொல்லுங்க. அதுல அது இல்லாம இப்ப இந்த எண்ணூர் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அந்த ரசாயனம், இந்த எண்ணெய் கலந்து ரொம்ப மோசமான ஒரு சுற்றுச்சூழல் மோசடி அங்க நடந்திருக்கு. அது சிபிசிஎல் பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியாத மாதிரி அங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லா காரணமும் அவங்க சிபிசிஎல் தான். அது வந்து அதாவது இந்த எண்ணெய் வந்து இன்னும் அடுத்த 2, 3, 4 ஆண்டுகள் அதை அகற்றுறது கஷ்டம். அப்போ அங்க இருக்கிற உயிரினங்கள் மக்களை பத்தி அவங்களுக்கு கிடையாது. அங்க பத்தி எப்படி உயிரினங்கள், மீன்கள், பறவைகள் வருது, அதெல்லாம் இவ்வளவு பாதிப்பு அங்க வரப்போதில்லை. மீனவர்கள் மட்டும் இல்ல, மக்களுக்கும் அங்க குடிநீர்ல அது கலந்துருச்சுன்னா அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ண முடியும். ஏற்கனவே வட சென்னை மோசமான பாதிப்பு, இந்த வெள்ளத்துல பாதிப்பு, அதிக பாதிப்பு வட சென்னை தான். கையாண்டுதுன்னா அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் திருப்தி இல்லைங்க. அதாவது அவங்களுக்கு என்னென்ன 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் நாங்க ஒரு சொட்டு தண்ணீர் நிக்காது அப்படின்னு அந்த மாதிரி பேச்சுலாம் அது தேவை கிடையாது.
அது இல்லாம வெள்ளம் வந்த பிறகு ஒவ்வொரு அமைச்சரும் ஒரு மாதிரி பேச்சு. மக்கள் கோவத்துல இருக்கிறாங்க தெரியுது இல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும். சில அமைச்சர்கள் ஆணவமா பேசினாங்க, இப்படி ஆச்சு. சில எம்எல்ஏக்கள் அடிக்க ஆரம்பிச்சாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. கேள்வி கேட்கறது மக்களுடைய உரிமை. நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க. அதனால இன்னும் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் இன்னும் அதிகப்படுத்தணும். ஹெல்த் கேம்ப் நடத்தணும். அது போதுமானது நான் பார்க்கல. அது ஹெல்த் கேம்ப் நடத்தணும். சமீபத்தில் பாத்தீங்கன்னா சேலம் மாடர்ன் தியேட்டர் விவகாரம் பாத்தீங்கன்னா இதா இருக்கு. முதலமைச்சர் வந்து செல்ஃபி எடுத்த பின்னாடி தான் செலவு வைக்குன்னு சொல்லி போயிட்டு இருக்கு. அதை பத்தி கருத்துங்க. ஆக்சுவலா அரசு வந்து அதை வந்து நிர்வகிக்கணும், ஒரு அருங்காட்சியகமா இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல கேட்டாங்க. அவங்க வணிக ரீதியா அவங்க வச்சிருக்கிறதுனால அவங்க கொடுக்கல அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டு பண்ணிருக்காங்க. அதுல கலைஞர் சிலையை வைக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க நாங்க அதை பத்தி கேட்கவே இல்லை மாதிரி சொல்றாங்க. தேசிய நெடுஞ்சாலையில வருது. அதாவது மாடர்ன் தியேட்டர்ஸ் என்பது சேலத்திற்கு ஒரு பெருமை. சேலம் மாம்பழம் எப்படியோ அது போன்ற சேலத்தில் உள்ள மாடர்ன் தியேட்டர்ஸ். அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ்ல தான் கிட்டத்தட்ட 6 முதலமைச்சர்கள் அதில் பணியாற்றினார்கள். என்.டி. ராமராவ்ல இருந்து, அண்ணா அவர்கள் இருந்து, கலைஞர் அவர்கள் இருந்து, எம்ஜிஆர் அவர்கள் இருந்து, ஜானகி அம்மா இருந்து, ஜெயலலிதா இல்லையா, 5 முதலமைச்சர் ஒண்ணு குறைச்சிட்டேன். அதுல பணியாற்றினார்கள். அது வந்து ஒரு பெருமை மிக்க ஒரு சின்னம். அதுல வந்து இப்ப மிச்சம் இருக்கிறது வந்து அந்த அது மட்டும் தான் இருக்கு. அதை பாதுகாக்கணும். அது அவசியமானது. அதை பாதுகாக்கணும். இதுல வந்து எந்த அரசியலும் அதுல திணிக்க கூடாது. இது ஒரு சின்னம், ஒரு பெருமை மிக்க ஒரு சின்னமா இருக்குது. அதுக்குள்ள வேற அந்த அரசியலோ இதுல இங்க வருது ஹைவேஸ்ல அப்படி இருக்கு அப்படி இருக்கு, எதுல வந்தாலும் எங்க வந்தாலும் அது பாதுகாக்கணும். அது வந்து வரும் காலத்துல ஒரு மக்கள் வந்து பார்க்கறது, அது ஒரு அடையாளமா இருக்கிறது. இந்த அடையாளங்கள் நம்ம பாதுகாக்கணும். அதுல அரசியல் இருக்கக்கூடாது, எந்த யாருக்கும் அச்சுறுத்தல்லாம் இருக்கக்கூடாது. இல்ல நெடுஞ்சாலையில வருது திடீர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே போன்று நெடுஞ்சாலையில வந்ததுன்னா 6 மாதத்துக்கு முன்பு எதுக்கு எப்படி நீங்க பட்டா கொடுத்தீங்க, நிறைய விளக்கங்கள் உள்ள போனா அது உள்ள நான் போக விரும்பல. நானும் அதுல இப்ப நான் பேசினா அது அரசியலா ஆக்க விரும்பல. நான் அது ஒரு அடையாள சின்னம், அது பாதுகாக்கணும்னு என்னுடைய கருத்தான. ஆனா மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் வந்து தொடர்ந்து அந்த நிலத்தோட உரிமையாளரை கூப்பிட்டு பேசிட்டே இருக்காரு. மக்களுக்காக இருக்க வேண்டிய மாவட்ட ஆட்சியர் எப்படி மாறினார் உறுதியா எனக்கு தெரியல. அவர் சொல்லியிருக்கிறாரு, உறுதிப்படுத்திட்டு என்னால, ஏன்னா அவர் மாவட்ட ஆட்சியர் நான் பேசல அப்படின்னா அது மாதிரி உறுதியா என்னால சொல்ல முடியல. ஆனாலும் யாரும் அச்சுறுத்த கூடாது, அந்த சின்னம் பாதுகாக்கப்பட வேண்டும். தமிழகம் முழுவதும் சிறுவர் முதல் குழந்தைகள் வரை அதிகமான மர்ம காய்ச்சல் மூலமா பாதிக்கப்பட்டாங்க. தனியார் மற்றும் அரசு நிறைய பேர் புரிஞ்சிருக்காங்க. குறிப்பா பிளட் டெஸ்ட்ல கூட தெரிய முடியாது வந்து செஸ்ட்ல எக்ஸ்ரே எடுக்க சொல்றாங்க. அதை பத்தி அரசு எந்த விளக்கமோ முன்னெச்சரிக்கையோ எதுவுமே பண்ணாம இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க, அதை என்ன பண்ணணும்? அதான் இப்போ வந்து அது சீசன், இப்போ இன்ஃபுளுன்சா சீசன். குழந்தைகளுக்கு அதிக அளவில் இன்ஃபுளுன்சா இந்த டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 3 மாதத்துல வரும். அதுக்கு முன்னெச்சரிக்கை அது வந்து விழிப்புணர்வு முதல்ல ஏற்படுத்தும். இது வரும். ஏன்னா மர்ம காய்ச்சல், எந்த காய்ச்சலும் மர்ம காய்ச்சலே கிடையாது, எல்லாமே தெரிஞ்ச காய்ச்சல் தான். அது இன்ஃபுளுன்சா, அது H2N1 அது ஏதாவது ஒண்ணு இருக்கும். அதுல அதிக அளவுல இருக்கு. அது அங்கங்கே வந்து இந்த ஹெல்த் கேம்ப்லாம் நடத்தி எல்லாமே டெஸ்ட் பண்ணி உடனடியாக அதை ஐடென்டிஃபை பண்ணி என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணணும். அது இல்லாமல் பக்கத்துல கேரளா மாநிலத்துல சமீபத்துல வந்து அங்க கொரோனா, அதாவது சார்ஸ் கொரோனான்னு சொல்லிருக்கோம். சார்ஸ்னா 2002 வந்தது. சார்ஸ் வந்து அப்புறம் MERS-ன்னு ஒண்ணு வந்தது 2012 வந்து. MERS, மிடில் ஈஸ்டர்ன் ரெஸ்பிரேட்டரி. இப்போ COVID-19 2019. இதுல அந்த சார்ஸும் இந்த கோவிடும் இணைந்து ஒரு சப்வேரியன்ட் ஒண்ணு வந்தது. ஆனா பயப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அது சாதாரணமா சளி, இருமல், சில பேர் காய்ச்சல் இருக்கும், வீட்டுல இருந்தா போதும். ஆனா அது மற்றவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே பரவாம பார்த்துக்கணும், ஐசோலேஷன் இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும். அது பெரிய ஒரு அச்சமா பார்க்க முடியாது. அதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அங்க இருந்து இப்ப ஐயப்பன் சீசன் இருக்கும். ஐயப்பன் கோயிலுக்கு லட்சக்கணக்கான மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க. அங்க போயிட்டு அப்புறம் அங்க இருந்து மற்ற கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு திருப்பி தமிழ்நாடுக்கு வராங்க. அவங்க எல்லாம் ஓரளவு கொஞ்சம் எனக்கு கோரிக்கை ஒரு டெஸ்ட் பண்ணி யாருக்காவது சிம்டம்ஸ் இருக்கா, பேசிக் டெஸ்ட் தான், டெம்பரேச்சர் இருக்கான்னு பார்த்துட்டு சிம்டம்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் டெஸ்ட் பண்ணா பெட்டரா இருக்கும்னு தோணுது.
அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும் தமிழகம். நம்ம இப்போ இடையில இந்த டெங்கு பிரச்சனை இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு இடையில ரொம்ப உச்சத்தில் இருந்து நிறைய உயிரிழப்புகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா அது ஒரு ஒரு சீசன், அது ஒரு முதல்ல தென்மேற்கு பருவம், அது முடிச்ச உடனே ஒரு சீசன் வரும். அது வடகிழக்கு நடந்துட்டு இருக்கு. அதனால வடகிழக்குல இங்க இன்னும் அந்த அளவுக்கு மழை பெய்யல. சென்னையில எல்லாம் மழையெல்லாம் சென்னை டெல்டால பெய்ஞ்சிட்டு இருக்கு. இங்கிட்டு பெய்யணும். பனமரத்துப்பட்டி ஏரி கொஞ்சம் சரி தூர்வாரி அதுக்கு பல போராட்டங்கள் நடத்தி அங்கே போய் பார்வையிட்டோம். அது 106 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. ஆனாலும் வேலைகள் ஆரம்பிக்கல. இந்த மாவட்டத்தின் அமைச்சர் நேரு அவர்கள் வந்து இந்த வேலைகள் உடனடியாக அதை செயல்படுத்த வேண்டும் என்று அவருக்கு என்னுடைய வேண்டுகோள். இந்த செய்தி போய் சொல்லியிருப்பாங்க. சார், தொடர்ச்சியா வந்து திராவிட கட்சிகள் மேல குற்றச்சாட்டு பண்றீங்க. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைச்சு போட்டிடுவீங்களா, இல்ல தேசிய கட்சிகளோட கூட்டணியா, இல்ல தனித்து போட்டிடுவீங்களா? அது இன்னும் எங்க கட்சி இன்னும் முடிவு